லாங் டைம் நோசி என்ன பண்ணுறது நானும் வீடியோஸ் போட்டோன்னு சொல்லிட்டு வீடியோஸ் எடுத்து வச்சு எடிட் பண்ணிலாம் வச்சுருவேன். ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு ரொம்ப டிலே ஆகிடுது, டைமே கிடைக்கிறது கிடையாது. அதனால் இவ்வளோ டிலே ஆயிடுச்சு. இனிமேல் இந்த டிலேவை குறைச்சிக்க ட்ரை பண்ணுறேன். மற்றபடி வீடியோஸ் அடிக்கடி போடுறதுக்கு தான் முயற்சி பண்ணுவோம். முயற்சி தானே பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் என்னால் இப்போ வாய்ஸ் ஓவரே கொடுக்க முடியுது. ஏன்னா இந்த காயை பறித்து கேட்டவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து பிஞ்சுகளாக இருந்ததே இப்போ காயாக மாறிடுச்சு. அவ்வளோ லேட் ஆயிடுச்சு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதே எனக்கு. சரி, கழுத போனது போகட்டும். என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நல்லா சீத்தாப்பழ சீசன் ஆரம்பிச்சிருச்சு. பூவு எல்லாமே சீத்தா மரத்தில் நல்லா எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நார்மல் சீத்தாப்பழத்துல எல்லாம் இப்போ தான் பூவும் பிஞ்சுமா இருக்குது. ஆனால் முள் சீத்தா மரத்தில் காய் எல்லாமே ஒன்றா ஊற ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நாட்டு சீத்தாப்பழம் பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களை வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த நாட்டு சீத்தாப்பழ டேஸ்ட் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஆனால் முள் சீத்தாப்பழ டேஸ்ட் அப்படி இருக்காது, கொஞ்சம் புளிப்பு தட்டினாப்புலையும் இருக்கும். அது இல்லாமல் இது பார்த்திங்கன்னா மெடிக்கல் யூஸாகவும் யூஸ் ஆகும். அதாவது பெண் பிள்ளைகளுக்கு நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கவங்களுக்கு சாப்பிட சொல்லி ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேட்டிருக்காங்க நிறைய பேர், அதனால் கொடுத்துருக்கோம். சப்போஸ் யாருக்காவது அந்த மாதிரி மெடிக்கல் யூஸுக்கு இந்த முள் சீத்தாப்பழம் தேவைப்படுது அப்படின்னா தயங்காமல் எங்கள்கிட்ட மெசேஜ் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு டெலிவர் பண்ணுறேன்.